உலகெங்கும் உள்ள ஹோப் டிவி தமிழ் நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் ஒரு இனிய நன்னாளிலே ஓய்வு நாளின் பள்ளி பாடங்கள் நிகழ்ச்சியின் சார்பாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே கடந்து போகலாம். இதனால் விசேஷமாக இப்போது கர்ஷோம் போதகர் சார்ல்ஸ் இருப்பது குறித்து மிகுந்த மகிழ்ச்சி. உங்கள் இருவரையும் நிகழ்ச்சிக்குள்ளே நான் வரவேற்றுக் கொள்கிறேன். அருமையான பாடத்தை நாம் படிக்கிறோம். பாஸ்டர் கர்ஷோம் துவக்கி வைங்க. கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே இந்த 2025ஆம் ஆண்டின் 2ஆம் காலாண்டு பாடங்களை நாம் படித்து கொண்டிருக்கிறோம். காலாண்டு பாடத்தின் தலைப்பானது மறைமுக குறிப்புகள், உருவகங்கள், அடையாளங்கள். பாடம் 2 பாடத்தின் தலைப்பானது ஆதியாகம அடித்தளம். மனப்பாட வசனம் யோவான் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. பாஸ்டர் சார்ல்ஸ், இந்த பாடத்துக்கான ஒரு அறிமுகம். இந்த பாடத்தின் அறிமுகத்தில் நாம் என்ன கற்றுக்கொள்ளுகிறோம் என்றால், இன்றைக்கி இருக்கிற அதாவது மாடர்ன் இன்டர்பிரிட்டேஷன், இன்றைக்கி விளக்கம் கொடுக்குறாங்க இல்லையா, வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்துக்கு எப்படி கொடுக்குறாங்கன்னா, பழைய ஏற்பாடு ஒளிஞ்சிருச்சின்னு சொல்கிறாங்க. அதனால் பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவர் மையமாக கொடுக்கப்பட்ட தீர்க்க தரிசனங்களை எல்லாம் விட்டுவிட்டு புதிய ஏற்பாடை மாத்திரம் வச்சு வெளிப்படுத்தலுக்கு விளக்கம் கொடுத்தா அதை யாருமே என்ன பண்ண முடியாது, முற்றிலுமாக புரிந்து கொள்ள முடியாது. அப்போ தெளிவான ஒரு புரிதல் நமக்கு வேண்டுமே என்றால் அடித்தளத்திற்கு நாம் போக வேண்டும். இந்த வேதாகமத்திற்கே அடித்தளம் ஆதியாகம புத்தகம் என்று பார்க்கிறோம். அதுதான் ரூட்ஸ் என்று சொல்லுகிறோம். அதன் மூலமாக தான் மற்ற வேத வாக்கியங்கள் எல்லாவற்றையும் நாம் புரிந்து கொள்ள முடியும். அதில் குறிப்பாக இன்றைக்கு பாடத்திலே ஆதியாகம புத்தகத்தை நாம் மையமாக வைத்து வெளிப்படுத்தின விசேஷத்திலே சொல்லப்பட்ட பிரதானமான தீர்க்க தரிசன சத்தியங்களை ஆதியாகமத்தை மையமாய் வைத்து நாம் புரிந்து கொள்ள போகிறோம். அதை தான் இன்றைக்கி விரிவாக நமக்கு பாடத்திலே கொடுத்திருக்கிறார்கள். அதில் குறிப்பாக ஈசாக்கின் வாழ்க்கை, இன்னும் தேவனுடைய சபையை குறித்தும் தேவனுடைய மக்களுக்கு ஆண்டவர் வைத்திருக்கும் ரட்சிப்பின் திட்டத்தை குறித்தும் நாம் விரிவாக நாம் படிக்க இருக்கிறோம். பாஸ்டர் கர்ஷோம், உங்களுக்கான கேள்வி, வேதாகமத்தின் பொது ஆய்வு பாடத்தை எப்படி கண்டுபிடிப்பது? கல்லூரியில் நம்ம படிக்கும் பொழுது பேச்சுலர் டிகிரியில் ஒரு பேசிக் கோர்ஸ் கொடுப்பாங்க. இப்போ நான் படித்த பொழுது அட்வென்டிஸ் ஹெரிட்டேஜ் என்று சொல்லி ஒரு கோர்ஸ் இருந்துச்சு. நம்ம எப்படி தொடங்கப்பட்டது என்று சொல்லி படித்தோம். அதே நான் முதுகலை போகும் பொழுது இன்னும் அட்வென்டிஸ் ஹிஸ்ட்ரி அண்ட் ஸ்பிரிட் ஆஃப் ப்ராஃபஸி என்று சொல்லி இன்னும் ஆழமாய் படிக்கத்தக்கதாக அங்கு சற்று விரிவான பாடங்கள் கொடுக்கப்பட்டுச்சு. அதே போலவே என்ன கற்றுக்கொள்கிறோம் அப்படின்னா, ஆண்டவராகிய தேவன் ஆதியாமத்தில் நமக்கு சில அடிப்படை காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார். அடிப்படை இல்லாமல் நம்ம என்ன செய்ய முடியாது, ஆழமான அர்த்தங்களை புரிந்து கொள்ள முடியாது. இரண்டாவது நாம் பார்க்கும் பொழுது அங்கே சில முக்கியமான காரியங்களை தேவன் என்ன செய்கிறாரு, ஆதியாமத்தில் அறிமுகம் செய்வதை நம்ம பார்க்க முடியும். உதாரணமாக அங்கே சில எடுத்துக்காட்டை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, தானியேல் 2 ஒரு எடுத்துக்காட்டை நம்ம வைத்துக்கொள்வோம். முதலாவது தரிசனம் கொடுக்கப்படுகிறது பூமியின் சாம்ராஜ்யங்களை குறித்து. தானியேல் 2 பார்த்தோம் அப்படின்னா 4 சாம்ராஜ்யங்கள் குறித்து அங்கே தரிசனமாக அங்கே நேபுகத்நேசர் பார்க்கிறார். அதை அங்கே விளக்கம் கொடுக்கிறார். 7-8க்கு வரும் பொழுது இன்னும் இந்த 4 சாம்ராஜ்யங்கள் குறித்து அதிகமான கூடுதல் விளக்கங்கள் கொடுக்கப்படுகிறது. இந்த ஒரு முறைமையை நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னா, ஆதியாம தொடங்கி வேதாம் முழுவதிலும் ஆண்டவர் அங்கே பயன்படுத்துவதை பார்க்க முடியும். அதாவது தன்னுடைய பிள்ளைகளுக்கு தொடக்கத்திலே சில அறிமுகத்தை கொடுத்து பின்னர் அதை இன்னும் அதிகமான கூடுதல் விளக்கங்களோடு அங்கே விவரிக்கதை பார்க்க முடியும். பாஸ்டர் சார்ல்ஸ், இந்த பாடத்தில் அடுத்த பகுதிக்குள்ளே கடந்து போவோம். கர்த்தர் சத்தியத்தை நிலைநாட்டும் போது அவர் தனது மனதை அவ்வப்பொழுது மாற்றிக்கொள்வாரா? தேவன் மாறாதவர் என்பதை வேதாகமத்திலே பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் அதிகமாக அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று பார்க்கிறோம். அதனால தான் அவர் தேவன். மனிதர்கள் நாம் மாறுகிறோம், நம்முடைய ஆயுசு என்ன ஆகுது, முடிகிறது என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் தேவன் அப்படி அல்ல. அவர் என்றென்றும் ஜீவித்து இருக்கிறவராக இருக்கிறார். அவருடைய சத்திய வார்த்தைகளும் அவ்விதமாகவே நிலைத்து இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாகவே இன்றைக்கி நீங்கள் கிறிஸ்தவர்கள் கூட வேதாகமத்திற்கு தவறான விளக்கத்தை கொடுக்குறாங்க. இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ப்ராஃபஸி என்றால் ஒரு நிறைவேறுதல் இருக்கும். நிறைவேறிட்ட பிறகு நிறைவேறினதெல்லாம் ஒளிஞ்சிருச்சு பாஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி அல்ல. அது நிறைவேறி இருக்கிறபடியினால் அது இன்னும் ஆண்டவருடைய வார்த்தையை அதிகமாக உறுதிப்படுத்துகிறதற்கு ஏதுவாக பின் சொல்லப்பட்ட வார்த்தைகளும் நிறைவேறும் என்பதை முன்னே நிறைவேறினவைகள் என்ன பண்ணுகிறது, உறுதிப்படுத்துகிறது என்பதை பார்க்கிறோம். அதை நிறைய பேர் உணர்கிறது இல்லை. நமக்கு பாடத்தில் 3 வாக்கியங்கள் கொடுத்துருக்குறாங்க. ஒன்று ஏசாயா 40ஆம் அதிகாரம், அதில் 7-8 வாக்கியங்கள். இதை ஆண்டவர் ஜனங்களுக்கும் வேத வசனத்திற்கும் உள்ள வேற்றுமையை காண்பிக்கிறார். மனிதர்களாகிய நாம் புல்லை போல உலர்ந்து போவோம், காற்று அடிக்கும் பொழுது அது
பறந்து போகும் என்று பார்க்கிறோம். ஆனால் தேவனுடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறது. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் கர்த்தருடைய வார்த்தையோ ஒளியாது அழியாது என்பதை கிறிஸ்து நமக்கு போதனையிலே காமிச்சிருக்கிறார். மல்கியா 3:6 நாம் வாசிக்கும் பொழுது, நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்று சொல்லுகிறார். பழைய ஏற்பாட்டு புத்தகத்திலேயே கடைசி புத்தகம் அதுதான். இன்றைக்கி ஆனால் நிறைய பேர் புதிய ஏற்பாடை படிக்கும்போது எப்படி சொல்கிறாங்கன்னா, பாஸ்டர் பழைய ஏற்பாட்டில் கடவுள் கொடூரமாக இருந்திருக்கார் பாஸ்டர், புதிய ஏற்பாட்டில் தான் அவர் கருணாமூர்த்தியாக மாறிட்டார் பாஸ்டர், கிருபையின் காலம் அப்படி என்று சொல்லுகிறார்கள். அப்படி அல்ல. தேவன் அவர் என்றென்றும் கிருபையுள்ள தேவனாக இருக்கிறார். மோசேவின் வாக்கியங்களை எல்லாம் எடுத்து ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இவர் நீடிய பொறுமையும் சாந்தமும் அன்பும் தயவும் உள்ள உம்மை போல வேறொருவரும் இல்லை என்று சொல்லியிருக்கிறார். சங்கீதக்காரனும் ஏராளமான சங்கீதத்தில் கிருபையை குறித்து தான் என்ன பண்ணியிருக்காரு, பேசியிருக்கிறார். பவுலை காட்டிலும் அதிகமாக கிருபையை பற்றி பேசினது எங்கன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டு வேத புத்தகங்களே என்பதை நாம் ஒப்புக்கொள்ள தான் வேண்டும். இப்போ இங்கே என்ன ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்னா, அவர் மாறாதவராய் இருக்கிறபடினால் அவருடைய வசனமும் மாறாது. ஆண்டவர் நேற்று ஒன்று சொல்லிட்டு நான் தவறாக சொல்லிட்டேன், இன்னைக்கு இதை மாற்றிக்கோங்க என்று சொல்லி அவருடைய உடன்படிக்கையை குறித்தோ அவருடைய கட்டளைகளை குறித்தோ மாற்றி பேசுகிறது இல்லை என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். எபிரேயர் 13:8 நாம் வாசிக்கும் பொழுது கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார் என்பதை பவுல் நமக்கு உறுதியாக காண்பிக்கிறார். நல்ல பாடங்களை படித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு இடைவேளைக்கு பின்பாக மீண்டும் சந்திப்போம். பிரியமான ஒரு இடைவேளைக்கு பின்பாக மீண்டும் நிகழ்ச்சி தொடரும். பிரியமானலை இடைவேளைக்கு பின்பாக மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள நம்ம கடந்து போகலாமா? நல்ல பாடங்களை படித்துக் கொண்டிருக்கிறோம். பாஸ்டர் கெர்ஷம், உங்களுக்கான கேள்வி, தேவனுடைய அன்பை எப்படி புரிந்து கொள்வது? இந்த கேள்விக்கான பதிலை நாம் புரிந்து கொள்வதற்கு முன்பதாக தேவ அன்பை பற்றி இந்த உலகத்திலே தவறான புரிதல் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாகவே அன்பை பற்றி ஏனென்று சொன்னால் மனுஷனின் பாவ இயல்பானது இப்பிரபஞ்சத்தை பற்றின கருத்து என்ன செஞ்சிருக்கிறது, மாற்றி இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். அங்கே சுயநலத்தினாலும் தற்பெருமையினாலும் அங்கே கரைப்பட்டிருக்கிறது. உதாரணமாக ஒரு ஆசிரியர் பின்வருமாறு ஒரு வாக்கியத்தை சொல்லுகிறாரு, மகிழ்ச்சியாக இருக்க நாம் மற்றவர்களிடம் அதிக அக்கறை காட்டக்கூடாது, சுயத்தை சார்ந்து நாம் இருக்க வேண்டும், தன்னலம் நம்மளுக்கு போதுமானது. இப்படிப்பட்ட தவறான கருத்துக்கள் இன்றைக்கு அன்பை பற்றி, இன்றைக்கு அதிகமாக தவறான கருத்துக்கள் எதை பற்றி இருக்குதுன்னு சொன்னால் அன்பை பற்றி தான் இருக்கிறது. இப்படிப்பட்ட வேர்ல்ட் வியூ நமக்கு இருக்கிறதுனால இந்த ஒரு அபிப்பிராயத்தோடு நாம் தேவ அன்பை அணுகும் பொழுது அது நமக்கு தவறாகவே புரிந்து கொள்ளப்படும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அன்பின் தன்மையை புரிந்து கொள்வது என்ன செய்கிறது என்று சொன்னால் வேதாகம தீர்க்க தரிசனங்களை புரிந்து கொள்வதற்கான ஒரு முக்கியமான திறவுகோலாக இருக்குது என்று சொல்லி நமக்கு பாட ஆசிரியர் சொல்லுகிறார். அப்போது பரலோகத்திலே அங்கே சாத்தான் உலகைக்கு முன்பதாக ஆண்டோடைய குணாதிசயத்தை என்ன செஞ்சான் அப்படின்னா கலகப்படுத்தினான். அவர் அன்பான தெய்வம் அல்ல. எலன் ஒயிட் அருமையாக எழுதுகிறாங்க கிரேட் கான்ட்ரவர்சியில் இந்த கடைசி அதை முடிக்கும் பொழுது, மிகச்சிறிய அணு முதல் மிகப்பெரிய அண்டம் வரை உயிருள்ளவையும் உயிரற்றவையுமான சகலமும் ஒளிவு மறைவற்ற அழகோடும் பூரண மகிழ்ச்சியோடும் தேவன் அன்புள்ளவர் என்று அறிவிக்கின்றன. என்றைக்கு இந்த மனிதகுலம் உலகமெங்கும் தேவன் அன்பானவர் என்பதை புரிந்து கொள்கிறார்களோ அப்பொழுது இந்த மாபெரும் ஆன்மீக போராட்டமானது முடிவுக்கு வருகிறது என்கிற மேன்மையான ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்கிறோம். சார்ல்ஸ், உங்களுக்கான ஒரு கேள்வி என்னன்னா, தேவன் தன்னை தியாகம் செய்து அன்பை வெளிப்பாட்டுகிறது, அந்த அனுபவம் எப்படி நமக்கு புரிந்து கொள்ள முடியும்? இதை ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் காண்பிக்கிறார். ஏன்னா இந்த பழைய ஏற்பாட்டு கதாபாத்திரங்களை எல்லாம் நம்ம ஏதோ ஒரு ஹிஸ்ட்ரி புக் மாதிரி நம்ம படிக்க முடியாது. ஏன் அப்படின்னா அவர்கள் எல்லாரும் தேவனுடைய குணாதிசயத்தை வெளிப்படுத்தி வாழ்ந்த தேவனுடைய பிள்ளைகள் என்று நாம் பார்க்கிறோம். ஏன் ஆபிரகாம் ஆண்டவர் தெரிந்து கொண்டார் அப்படின்னா தேவனுடைய குணம் யாருக்குள்ள இருந்தது? ஆபிரகாமுக்குள் இருந்தது. தன்னுடைய ஒரே பேரான குமாரனை பலியாக கொடுக்க அழைத்த போது அவர் எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் தயக்கமே இல்லாமல் தன்னுடைய ஒரே பேரான குமாரரை ஆண்டவருக்காக பலி செலுத்துகிறதற்கு அவர் முற்பட்டார் என்று நாம் பார்க்கிறோம். இதில் நம்ம பார்க்கும்போது இந்த பைபிளில் நீங்கள் நல்லா ஆராய்ந்து படிச்சிங்கன்னா ஒரு வேதாகமத்தின் வார்த்தை அன்பு என்கின்ற வார்த்தை முதல்ல எங்கே துவங்குகிறது என்று நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 2வது வாக்கியத்தில். அதை எப்படி வாசிக்கிறோம் அப்படின்னா, அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கு. இந்த வாக்கியத்தை நம்ம எதற்கு ஒப்பிடலாம் அப்படின்னா யோவான் 3:16 ஆண்டவர் தம்முடைய ஒரே பேரான நேசகுமாரரை இந்த உலகத்திலே நீங்களும் நானும் ரட்சிப்பை அடையத்தக்கதாக அவரை தந்தருளி இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் என்று நாம் பார்க்கிறோம். இப்போ அதற்கு ஒப்பனையான ஒரு அன்பை தான் ஆபிரகாம் என்ன பண்ணார்?
வெளிப்படுத்தி இருக்கிறாரு. தன்னுடைய நேசகுமாரர், அவர் நேசித்து எத்தனையோ ஆண்டுகளாக பிள்ளை இல்லாமல் இருந்து பிற்பாடு பெற்று அந்த பிள்ளையும் கொடுக்க ஆயத்தமாக இருந்தார். அதே போலதான் பிதாவாகிய தேவன் தம்முடைய அன்பை இதோ உங்களுக்கும் எனக்கும் வெளிப்படுத்துகிறார். தம்முடைய குமாரரை கொடுப்பது என்பது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. ஆனால் அவருடைய ஒரே பேரான குமாரரை உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் தியாக பலியாக கொடுத்திருக்கிறார் என்றால் அந்த அன்பிற்கு நிகரானது ஒன்றுமே இல்லை என்று நாம் பார்க்கிறோம். ஒருவேளை இங்கு நம்ம ஆபிரகாம் ஈசாக்கை ஒப்பிட்டு பேசியிருந்தாலும் பிதாவாகிய தேவனுக்கும் குமாரருக்கும் இவர்களை நாம் ஒருபோதும் என்ன பண்ண முடியாது, இணையாக்க முடியாது. ஆனால் ஒரு ஒப்பனையாக நம்ம பார்க்கலாம் வேதாகமத்தில். இப்போ 2 கேள்வி வருது, தொடர்புடைய ஒரு கேள்வி என்னென்னா, ஃபஸ்ட்டு கிருஷ்ண முதலாவது உங்களுக்கு கேட்குறேன். ஆட்டுக்குட்டி எங்கே என்று ஆபிரகாமிடம் ஈசாக்கு கேட்ட கேள்வியை பழைய ஏற்பாட்டின் மூலம் எப்படி புரிந்து கொள்ளலாம்? அந்த அனுபவத்தை குறித்து நாம் படிக்கும் பொழுது ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தில் அந்த முதல் 2 வசனங்களை வாசித்தோம் அப்படின்னா, உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனும் ஈசாக்கு எனக்கு தகன பலியாக கொடு என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். உடனடியாக என்ன செய்கிறார் அப்படின்னா, ஈசாக்கை கூட்டிக் கொண்டு அங்கே மோரியா மலைக்கு அவர் செல்லுகிறார். அங்கே அவர்கள் அதுக்கான காரியங்களை ஒழுங்கு செய்யும் பொழுது ஈசாக்கு பார்க்கிறாரு. வசனம் 7, இதோ தகன பலிக்கு நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, ஆட்டுக்குட்டி எங்கே என்றான். இப்போ பாஸ் அருமையாக சொன்னாங்க. இந்த அனுபவத்தில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, முதல் முறையாக அன்பும் ஆட்டுக்குட்டி என்ன செய்கிறது அப்படின்னா இந்த இடத்துல அங்கே சொல்லப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். வசனம் 22:7 22:2 நம்ம பார்க்க முடியும். இந்த அனுபவத்தின் மூலமாக பிதா தன் குமாரனாகிய கிறிஸ்துவ தியாக பலியாக இந்த பாவ உலகத்திற்காய் கொடுத்த அந்த தியாகத்தை என்ன செய்ய முடிகிறது, உணர்ந்து கொள்ள முடிகிறது. இங்கு தொடங்கி புதிய ஏற்பாடு சரி, பழைய ஏற்பாட்டில் இருக்க மற்ற 38 புத்தகங்களும் சரி, இந்த ஆட்டுக்குட்டி யார் என்பதற்கான ஒரு விளக்கம் கொடுத்து கொண்டே வருகிறதை நம்ம என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். யாத்ரா புஸ்தகத்திலே 12ஆம் அதிகாரம் அங்கே 3-13 அங்கே பஸ்கா ஆசரிக்கப்படுகிறது, பஸ்கா ஆட்டுக்குட்டி ஒன்று அடிக்கப்படுகிறது என்பதை நாம் பார்க்க முடியும். இப்படியாக ஈசாக்குடைய இந்த கேள்வியானது புதிய ஏற்பாடு முழுமையிலும் சரி பழைய ஏற்பாடிலும் சரி பதிலளித்து கொண்டே வருகிறதை நாம் இங்கே பார்க்க முடிகிறது. புதிய ஏற்பாட்டுக்குள்ளே கடந்து போகும். ஃபர்ஸ்ட் சார்ல்ஸ், உங்களுக்கான கேள்வி, ஆட்டுக்குட்டி எங்கே என்று ஆபிரகாமிடம் ஈசாக்கு கேட்ட கேள்வியை புதிய ஏற்பாட்டின் மூலம் எப்படி புரிந்து கொள்ளலாம்? ஏன் அப்படின்னா, பழைய ஏற்பாட்டில் பலி என்று சொன்னாலே எது தேவை? ஆடு தேவை. அதை முதல்ல ஆண்டவர் எங்கே வெளிப்படுத்துகிறார்னா, ஏதேன் தோட்டத்தில் அவர்கள் பாவம் செய்த பிற்பாடு அவர்கள் வெளியே அனுப்பப்படுகிறார்கள். தோல் உடை அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அங்கே ஆண்டவர் உறுதி செய்கிறார், என்னுடைய மகன் வந்து என்னுடைய நேசுகுமாரர் உங்களுக்காக மரிப்பார். அவங்களுடைய நிர்வாணம் அங்கு மூடப்படுகிறது. அதை எதை குறிக்கிறது என்றால், ஆட்டுக்குட்டியானுடைய நீதியை அவருடைய பிள்ளைகள் தரித்து கொள்வார்கள் என்பதை அதை அடையாளப்படுத்துகிறது. இப்போ இந்த அடையாளத்தில் தான் அவங்களுடைய விசுவாசம் எல்லாமே இருந்தது. ஆபிரகாமும் சரி ஈசாக்கும் சரி. அதனால தான் அவர் எங்கேப்பா ஆட்டுக்குட்டின்னு கேட்குறாரு. அந்த ஆட்டுக்குட்டியை எங்கே அவங்க கண்டெடுக்கிறார் அப்படின்னா, ஒரு முட்புதரில் இருக்கிறதை அவர் கண்டெடுக்கிறார். அதை வந்து ஆதியாகமம் 22:13 நாம் வாசிக்கிறோம். அந்த ஆட்டை அவர் பலி செலுத்துகிறார் என்று பார்க்கிறோம். அதில் ஆண்டவர் ஒரு உறுதிமொழியை கொடுக்கிறார். அதில் இதை வந்து எலன் வைட் அம்மையாரை ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ப்ராஃபெட்ஸ் இந்த புத்தகம் முற்பிதாக்களும் தீர்க்கதரிசிகள் என்கின்ற அந்த புத்தகத்தில் அவங்க சொல்லும்பொழுது, இந்த ஆடை அவர் ஆபிரகாம் பலியாக செலுத்தின போது கிறிஸ்து எப்படி பிறப்பார், அவர் எப்படி பாடுபடுவார், எப்படி பலியாவார், அந்த சிலுவை காட்சியே அவருக்கு தரிசனமாக யாருக்கு கொடுக்கப்பட்டதா? மோரிய மலையில் ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்டது. அதை உறுதி பண்ணும் வகையில் ஆண்டவர் நமக்கு இந்த புதிய ஏற்பாட்டிலே முதல்ல எங்கே காண்பிக்கிறார்னா, ஞானஸ்தானத்திலே காண்பிக்கிறார். யோவான் 1:29 வாசிக்கும்போது, உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியானவர் என்று சொல்லி அவரை அறிமுகப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ புதிய ஏற்பாட்டிலே கிறிஸ்துவை அறிமுகப்படுத்தும் பொழுதே ஆட்டுக்குட்டியானவர் என்று தான் என்ன பண்ணப்படுகிறார், அறிமுகப்படுத்தப்படுகிறார். அதே போல அவர் பலியாகிறார் என்று பார்க்கிறோம். ஏன் அப்படின்னா, பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனங்கள் அநேகம் அவருடைய பலியையும் அவருடைய பாடுகளையும் மையமாகவே வைத்திருக்கிறது. அதில் ஒரு பர்ஃபெக்டான எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னா, த புக் ஆஃப் ஐசையா, ஏசையாவின் புத்தகம் 53ஆம் அதிகாரம், அதில் ஒரு 5வது வசனத்துலேருந்து அந்த கடைசி வாக்கியம் வரைக்கும் நாம் வாசிக்கும் பொழுது பாடுபடும் மேசையாவை அதில் நாம் பார்க்க முடியும். அவரே அந்த ஆட்டுக்குட்டியானவர். அந்த ஆட்டுக்குட்டியானவர் நமக்கு பலியாய் இருக்கிறார் என்பதை புதிய ஏற்பாட்டிலே நாம் பார்க்க முடியும். நல்ல பாடங்களை படித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு இடைவேளைக்கு பின்பாக மீண்டும் சந்திப்போம். பிரியமானவர்களே, ஒரு இடைவேளைக்கு பின்பாக மீண்டும் நிகழ்ச்சி தொடரும். பிரியமானவர்களே, இடைவேளை பின்பாக மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள நம்ம கடந்து போகலாமா?
அருமையான ஒரு பாடத்தை நாம் படித்து கொண்டிருக்கிறோம். முக்கியமான ஒரு கேள்வி என்னென்னா, மரணத்தை கர்த்தர் எப்படி விளக்குகிறார்? நம்முடைய பிரச்சனைக்கு தீர்வு என்ன? ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே மரணம் என்கிற வார்த்தை சாவா என்று சொல்லி நம் முதல் முறையாக அங்கே பார்க்க முடிகிறது. ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், ஆதியாகமம் 2:17. அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். அப்படியே 4ஆம் அதிகாரத்துக்கு போகும்பொழுது அங்கே மரணம் ஏற்படுகிறதை நாம் பார்க்க முடியும். காயின் என்ன செய்கிறாரு? தன் சகோதரனாகிய ஆபேலை கொலை செய்கிறார். அங்கே தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனனாலே பாவம் உலகத்திலே தோன்றியது. அதன் விளைவாக மரணம், பாவத்தின் சம்பளமாகிய மரணம் தோன்றியதை நாம் பார்க்க முடியும். அங்கே முதல் மரணம், அங்கே ஆபேல் மரித்து போகிறார். அப்போ இப்படி தொடர்ச்சியாக நாம் படிக்கும் பொழுது இது கனெக்டிங் டாட்ஸ் போல அங்கே 1 கொரிந்தியர் 15:17 அங்கே பாவம் எப்படி தோன்றியது, பாவத்தின் சம்பளம் என்ன என்பதை நமக்கு விளக்கிவிட்டு வேதம் முழுவதில் படிக்கும் பொழுது அதற்கான சொல்யூஷன், தீர்வு என்ன என்பதை நம்ம வேதத்திலையும் சொல்லப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 15:17 கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும், நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களிலே இருப்பீர்கள். அப்போ என்ன சொல்லப்படுகிறது என்று சொன்னால், நாம் தேவனிடத்திலிருந்து பிரிக்கப்பட்டிருக்கிறோம், ஆனால் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக மறுபடியும் ஒன்றிணைக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்து இயேசு உயிர்த்தெழுந்த நிமித்தமாக நமக்கு நித்திய ஜீவன் என்கிற ஒரு மேன்மையான நம்பிக்கை இருக்கிறது என்பதை நாம் என்ன செய்கிறோம்? விளங்கி கொள்ள முடியும். கடைசியாக வெளிப்படுத்தல் 1:18 மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன், ஆமேன், நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை உடையவராக இருக்கிறேன். அப்போ கடைசியாக அந்த தீர்வு நம்மளுக்கு அங்கே வெளிப்படுத்தல சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். கிறிஸ்து மரணத்தை ஜெயித்திருக்கிறார், ஆகிய நமக்கு கவலை வேண்டாம் என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது. அப்படின்னா மரணம் ஜீவியத்தின் ஒரு பகுதியா வேதம் என்ன சொல்லுகிறது? வேதாகமத்தை நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அது ஒரு பொய் என்று பார்க்கிறோம். பொதுவாகவே நம்ம பேசும்போது வாழ்க்கைன்னு இருந்தால் அதில் சாவுன்னு ஒன்று இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே இயல்பாக சொல்லுவாங்க. அதில் ஆங்கிலத்தில் சொல்லும்போது டெத் இஸ் ஜஸ்ட் பார்ட் ஆஃப் லைஃப் என்று சொல்வார்கள். அப்படி அல்ல, அது பொய் என்று நமக்கு வேதாகமத்திலே நாம் அறிந்து கொள்ளுகிறோம். ஆண்டவர் நம்மை ஜீவனோடு வைக்க வேண்டும், ஜீவனை காக்க வேண்டும் என்று தான் ஆண்டவர் விரும்பினார். ஆனால் இந்த ஜீவனுக்கு ஆப்போசிட் தான் என்னது? மரணம் என்று பார்க்கிறோம். இந்த மரணம் எப்படி மனிதனுக்குள் வந்தது என்றால் கீழ்ப்படியாமை நிமித்தம், தேவனுடைய கோபாக்கினை நிமித்தம் என்பதை நாம் புரிந்து கொள்ளுகிறோம். அதில் குறிப்பாக இன்றைக்கு நம்ம பாடத்தில் ஆதியாகமத்தை நாம் மையமாய் வைத்து படிக்கும் பொழுது இந்த மரணத்தை ஆதாம் ஏவாள் ருசிக்கிறதற்கு முன்பாகவே அவர்கள் மரணத்தை கண்ணார பார்த்தார்கள் என்று பார்க்கிறோம். அவருடைய நிர்வாணத்தை மூடுகிறதற்கு ஒரு ஆட்டுக்குட்டியை ஆண்டவர் அடித்தார். அதன் மூலமாக தான் அவங்களுக்கு என்ன கிடைச்சிச்சு? தோல் உடை கிடைத்தது என்று பார்க்கிறோம். இப்போ இந்த புத்தகத்தினுடைய சீக்வன்ஸ் அப்படியே நீங்கள் படிச்சுட்டு வரும்போது அடுத்து யார் மரிக்கிறதை அவர்கள் பார்க்கிறார்கள் என்றால் தங்களுடைய நீதியுள்ள குமாரன் மரிக்கிறதை அவர்கள் பார்க்கிறார்கள். இது எதை வெளிப்படுத்துகிறது என்றால் பிதாவாகிய தேவனுடைய நீதியுள்ள குமாரர் இந்த பூமியிலே நமக்காக பலியாவார் என்பதை அது அடையாளப்படுத்துகிறதாக இருக்கிறது. ஆனால் அந்த மரணத்தை செய்தது யார் அப்படின்னா தன்னுடைய இதிலேயே வயிற்றிலேயே பிறந்த காயின் அதை செய்தான். இந்த காயின் யார் அப்படின்னா ஹீஸ் அ மர்டரர். இவன் யாரை அடையாளப்படுத்துகிறான் என்றால் சர்பத்தையும் இதோ சத்ருவையும் அடையாளப்படுத்துகிறான். ஏனென்றால் மரணத்திற்கு அதிபதி யாரு? அவன் என்பதை நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த ஆதியாகமத்தினுடைய சீக்வன்ஸை நீங்கள் அப்படியே முடிக்கும் போது அங்கு ஆண்டவர் காயினிடத்திலே சொல்லும்போது உன் சகோதரன் எங்கே என்று கேட்கிறாரு. அவனுடைய ரத்தம் என்னுடைய சமூகத்தை நோக்கி கூப்பிடுகிறது என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் அந்த இரத்தத்திற்கு வல்லமை இருக்கிறது என்றும் இந்த நீதியுள்ள நியாய தீர்ப்பிலிருந்து நீ தப்பவே முடியாது என்பதை யாருக்கு சொல்றாரு? காயினுக்கு காண்பிக்கிறார். அதே போல கிறிஸ்துவின் பாடு மரணம் நமக்காக என்பதை நாம் புரிந்து கொண்டு அவருடைய தியாக பலியை ஏற்றுக்கொண்டு நாம் அர்ப்பணித்து வாழ்வோமே என்றால் அந்த கோபாக்கினையிலிருந்து நாம் தப்பித்து கொள்வோம். இல்லை என்றால் நம்மேல என்ன இருக்கும்? ஆக்கினை தீர்ப்பு இருக்கும் என்பதை ஆண்டவர் முழு வேதாகமத்திலே காண்பிக்கிறார். அப்படின்னா அவருடைய நீதியுள்ள மகனுடைய மரணத்தினாலே நாம் ரட்சிக்கப்படுகிறோம். அவரே அந்த ஆட்டுக்குட்டியானவர் என்பதை மீண்டுமாக ஆதியாகம புத்தகமும் நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறது. பாடத்தின் அடுத்த கட்டத்துக்குள்ள கடந்து போகிறோம். வெளிப்படுத்தல் புத்தகத்தில் சித்தரிக்கப்பட்ட தொழுகையின் அர்த்தங்கள் என்ன? அங்கே வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் 2-4 வசனங்கள். அங்கே யாரை தொழுகை செய்ய வேண்டும் என்பதுதான் வெளிப்படுத்தலில் ஒரு முக்கியமான மைய பொருளாக இருக்கிறது. அப்போது அங்கே வெளிப்படுத்தல் 13:2-4 வசனங்களிலே தவறான தொழுகைக்கு வழிவகுக்கிற ஒரு காரியத்தை பார்க்க முடிகிறது. பூலோக சாம்ராஜ்யங்களை கொண்டு தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக அங்கே முக்கியமாக அஞ்ஞான ரோம் மற்றும் கத்தோலிக்க ரோம்
வைத்து என்ன செய்கிறது, அந்த வலு சர்ப்பமானது அங்கே ஒரு தவறான தொழுகையை அரங்கேற்றுவதை நாம் பார்க்க முடியும். அங்கே வலு சர்ப்பம் யார் என்று நாம் படிக்கும் பொழுது இந்த பாடத்தின் தலைப்பை போல ஆதியாகம அடித்தளம், ஆதியாகமம் நமக்கு ஒரு அடித்தளம் கொடுப்பதை பார்க்க முடிகிறது. ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் வரையிலே நாம் படிக்கிற அநேக காரியங்களுக்கு முதல் புத்தகம் ஒரு அடித்தளமாக இருக்கிறது. சர்ப்பம் ஏவாளை வஞ்சித்ததை நாம் பார்க்கிறோம். ஆதி முதல் ஒரே நோக்கத்தை உடையதாக இருக்கிறது. என்ன நோக்கம்னு சொன்னால், ஆதி பெற்றோரை வஞ்சித்து தேவனுக்கு விரோதமாய் கீழ்ப்படியாமைக்கு வழிவகுத்ததோ அதே போலவே காலங்கள் நெடுகிலும் இறுதி வரை வெளிப்படுத்தல் வரை என்ன செய்கிறதுனா சிருஷ்டிகருக்கு விரோதமான போக்கை அங்கே சர்ப்பம் கையாண்டு வருகிறதை இந்த வெளிப்படுத்தலே நம்ம பார்க்க முடிகிறது. ஆதியாகம அடித்தளம் இந்த பாடத்தை நிறைவு செய்கிறோம். ஆதியாகமம் தொடங்கி வெளிப்படுத்தல் வரைக்கும் நம்ம கொடுக்கப்படுகிற ஒரு காரியத்தை நம்ம எப்படி புரிந்து கொள்கிறோம்? இந்த 2 புத்தகத்திலிருந்து உங்களுடைய விளக்கம் என்ன? இந்த 2 புத்தகத்தையும் நாம் படிக்கும்பொழுது வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தில் அதிகமாக தோன்றின வார்த்தை த லேம்ப் என்று நாம் பார்க்கிறோம். இதனுடைய துவக்கம் எங்கே என்றால் ஆதியாகமம் தான். அங்கு கிறிஸ்து பலியாக போகிறார் என்பதை வெளிப்படுத்துகிற த ப்ராமிசிங் ப்ராஃபட்டிக் வேர்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆதியாகமம் 3:15 என்பதை பார்க்கிறோம். அதில் வாக்குத்தத்தமும் உள்ளடங்கி இருக்கிறது. அவருடைய குமாரருடைய முதல் வருகை, அவருடைய தியாக பலி, அவர் எப்படி நமக்காக அந்த இதை மேற்கொள்வார் என்பதையெல்லாம் காமிச்சிட்டு நமக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு வேத வாக்கியமாக இருக்கிறது. ஏன் அப்படின்னா அங்கு ஆண்டவர் ஆதாம் ஏவாளுடைய ஜீவனை உடனடியாக எடுக்காமல் அவருடைய குமாரர் பலியாவார் என்பதை காண்பித்து பிற்பாடு அவர்களுக்கு நம்பிக்கைக்கு கொடுத்து வாழ வைக்கிறார். அதனுடைய பிற்பாடு நம்ம அப்படியே படிக்கும்பொழுது அந்த ஆதியாகமம் புத்தகத்தினுடைய கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு ஆண்டவர் ரட்சித்தது போல கடைசியாக தேவனுக்கு ஒரு மீதமான கூட்டம் இருக்கும், அவர்கள் இதோ தேவனுடைய ராஜ்யத்தை அடைவார்கள் என்பதை ஆண்டவர் காண்பிக்கிறார். அப்போ யுகங்களெங்கிலும் ஆண்டவர் இந்த தியாக பலியை வெளிப்படுத்தி மேசியாவின் மேல் நம்பிக்கை வைத்து யாரெல்லாம் வாழ்கிறார்களோ அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள் என்பதை காண்பிக்கிறார். இப்படி சொல்லி முடிக்கலாமே. எப்படின்னா, பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்தவர்கள் வரப்போகிற மேசியாவை நம்பினார்கள். அந்த சிலுவை மரணத்தை அவர்கள் எதிர்பார்த்திருந்தார்கள். ஆனால் இப்போது வாழ்கிற கிறிஸ்துவர்களாகிய நாம் சிலுவையை பின்னோக்கி பார்த்து மேசியா வந்தாயிற்று, அவர் நமக்காக பலியானார், அவரே அந்த ஆட்டுக்குட்டியானவர், அவர் யூதாவின் பாலசிங்கமாக 2வது விசை வருவார். ஏன் அப்படின்னா இந்த மெயினாக பைபிள் ப்ராஃபஸியில் கிறிஸ்துவின் மிக முக்கியமான 2 வருகைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 3 வருகைகள் இருக்கிறது என்பது நமக்கு தெரியும். ஆனால் மெயின் 2 ப்ராஃபஸி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வருகையில் அவர் ஆட்டுக்குட்டியானவர், 2வது வருகை அதாவது ஆதியாகமம் 49ஆம் அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா யூதாவின் பாலசிங்கமாக அவர் வெளிப்படுவார். இது அவருடைய 2ஆம் வருகையை குறிக்கிறதாக இருக்கிறது. இந்த 2ஆம் வருகைக்கு நாம் எதிர்பார்த்து இருக்கிறோம் என்பதை இந்த வெளிப்படுத்தின விசேஷ புத்தகம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பாடத்தை நடத்தி கொடுத்ததுக்காக உங்கள் இருவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியமானவர்களே, தேவன் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.